ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புனித வெள்ளி சிறப்பு ஆராதனை நமக்கு சுமாராக ஒரு 9:30 மணி போல் முடிவடையும். நீங்கள் 7 வார்த்தைகளையும் நீங்கள் தியானத்தை கேட்டு செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவசரமாய் அலுவலகங்கள் போக வேண்டிய காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தி வாருங்கள் என்று சொல்லியிருந்தோம். பெர்மிஷன் எடுத்து இந்த நாளை நான் விசேஷப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. ஆகவே இன்றைய நாளிலேயும் கூட பேசுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு 15 நிமிடம் உங்கள் கருத்துக்களை பரிசுத்த ஆவியான உதவியோடு சபைக்கு நீங்கள் போதியுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்தீங்கன்னா எல்லாமே நேரம் ஆகிவிடும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இதை மனதில் வைத்து நீங்கள் பேசுங்கள். நீங்கள் பாட்டு பாடணும் என்று நினைத்தால் அந்த பாட்டும் உங்களுடைய பிரசங்கத்துக்குள்ளே அந்த நேரத்தோடு தான் கழிக்கப்படும். அதனால் பாட்டை விட்டுட்டு அப்புறம் பிரசங்கத்துக்கு 15 நிமிஷம்னு நினச்சிறாங்க. இடையில டேவிட் பாடிக்கொள்ளுவார். அதனால் நீங்கள் அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாக அன்றைக்கு அத்தனை பட்டணத்திலே அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து பவுல் என்ன சொல்லுகிறான் என்று கேட்க எல்லாரும் கூடி காத்திருந்தார்கள். உண்மையிலே அதே மாதிரி ஏக்கம்தான் எனக்கும் இப்போ இருக்குது. அத்தனை பட்டணத்தில் அந்த மார்ச் மேடையில் பவுல் பேசும்போது அந்த கிரேக்க அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து என்ன சொல்லுகிறான் என்று கேட்டார்கள். அது மாதிரி தான் இந்த வருஷம் 2025 உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலேயும் போன வருஷம் நமக்கு வேறவங்க பேசினாங்க. சுரேஷ், யூட்சின்னு, பூபாலன் பிரதர், அப்புறம் ராஜேந்திரன், வஸ்தி, ஆசாஸ்டர், டேவிட் மோசஸ் இவங்கெல்லாம் பேசினாங்க. ஒரு வருஷமும் ஒருவருக்கு சீட்டு விழுகிறது. இந்த வருஷம் உங்களுக்கு சீட்டு விழுந்திருக்கு. அதனால் நாம் அவர்கள் மூலமாக வார்த்தைகளை கேட்போம். முதல் வார்த்தையை பேச நான் அருமையான சகோதரி சாரா சிவகாமியை அழைக்கிறேன். நம்ம எல்லோரும் கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா? தேவன் நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினால். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். யாராவது ஒருவர் வாசிப்போம். இயேசு, பிதாவே, இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பொழுது அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பொழுது அப்படின்றதுக்கு 23வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை யாராவது ஒருத்தர். கபாலஸ்தலம் என்று ஆமென். ஒரு குற்றவாளிகளுக்கு நடுவில் ஆண்டவரை நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் கபாஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் நிப்பாட்டி சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல அந்த இடத்துல தேவன் ஆண்டவர் நிப்பாட்டி நின்றுருக்காரு. அப்போ அவர் ஒரு தவறுமே செய்யாத ஒருத்தர் எல்லா பாவத்துக்காகவும், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும், நம்மளுடைய நிந்தைகளுக்காகவும் அந்த இடத்துல குற்றவாளியாக நின்றுருக்கிறாரு. இது என்னென்னா முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏசாயா 53:12
யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? இல்லை நானே வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் இந்த காரியம் நடந்துச்சு. ஆமேன். எப்பயுமே முன்னாடி சொன்னதை தான் ஆண்டவர் செய்கிறாரு. முன்னாடியே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த காரியம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே முன் குறித்தது நிமித்தம் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த லூக்கா 23, 33, 34வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அப்போ என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் வந்தது நிமித்தம் அவர் ஊழியம் செஞ்ச பொழுது எப்படி வாழ்ந்தார், எப்படி ஒரு மனுஷன் வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அன்பாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து இப்படிலாம் வாழுங்க, இப்படி நடங்க அப்படின்னு சொல்லி நடந்து காமிச்சார். அது கடைசியாக தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எவ்வளோ நம்மளுக்கு கொடுமை செஞ்சவங்களாக இருந்தாலும் கூட அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தன்னையே ஒப்பு கொடுத்து நிர்வாண கோலமாய் அடிக்கப்பட்டு தன்னுடைய சதைகள் பிக்கப்பட்டவராய் தொங்கினார். அந்த காரியம் நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலும் நம்முடைய இருதயம் எவ்வளோ வலிக்கும். அவர் ஒரு பாவமே செய்யலைங்க, ஒரு குற்றமே செய்யலை. அவர் அப்படிதான் ஏன் அவரை ஒப்பு கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை யாராவது ஒரு தெரியாதவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயம் எவ்வளோ வலிக்குது. ஆனால் அந்த இடத்துல பிதாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் பார்த்தீங்களா? நம்முடைய குமாரன் இப்படி தொங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வலிச்சிருக்கும். நம்ம கொஞ்சம் அதாவது அடி மனசுலேருந்து நினச்சி பாருங்களேன். ஒரு சின்ன வலியை கூட தாங்க முடியாத ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு தன் பிதா தான் பிள்ளை தொங்குறத பார்த்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். இப்போ இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டது போல் முன்குறித்ததின் நிமித்தம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கப்பட்டார். இந்த இடத்துல என்ன காரியம் நடந்துச்சுன்னா, அவர் சிலுவையில் தொங்கும்போது நீதி காலடியில் நசுக்கப்பட்டதுங்க, அநீதி ஜெயம் எடுத்தது, விசுவாசம் சோதிக்கப்பட்டது, பிதா இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்குறியே வந்துருச்சு. தகப்பன் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிலையில் கூட என்ன கேட்குறாரு அப்படின்னா, பிதாவே இவர்களை மன்னியும் கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, எங்கே நம்ம தகப்பன் இந்த ஜனங்களை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அந்த நிமிஷத்தில் அவருடைய சத்தம் உடம்பு பிக்கப்பட்ட நிலைமையில் கூட அவர் சோர்ந்து போய் கத்தலைங்க, எனக்கு வலிக்குதுன்னு கத்தலை, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தலை. இந்த பரிதபிக்கப்பட்ட ஜனங்களை நீங்கள் எதுவுமே செஞ்சிடாதீங்க பிதாவே அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட கெஞ்சி மன்றாடுகிறார், பிதாவே மன்னியும்னு. ஆனால் மெதுவாலாம் கேட்கலைங்க, உரத்த சத்தத்தில் பிதாவே இவர்களை மன்னியும், இவங்களை தண்டிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறார். அந்த இடத்துல தான் தகப்பனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இயேசுவானவர் நிற்கிறாரு. யாருக்காக சிலுவையில் தொங்கினார்? பரியாசம் பண்ணப்பட்டவங்க, அவர்கிட்ட நன்மையை பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க, காரி உமிழப்பட்டவங்கனால அவங்களுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணிட்டாராம், பிதா கிட்ட ஏசப்பா கெஞ்சுறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க, இவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்கும் பொழுது எவ்வளோ தூரம் ஆழமாக கெஞ்சிருப்பார். பிதா தூரத்துலேருந்து வேடிக்கை தான் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா கைவிடப்பட்ட நிலைமை, அவரை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த நிலைமையில் தன்னுடைய ரத்தம் அப்படியே கீழே வடியுது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த வாரால் அடிக்கப்படும் பொழுது அந்த சதை பிக்கப்பட்ட நிலைமை, அந்த பிக்கப்பட்ட நிலைமையில் தன்னை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம பாவம் பண்ணப்பட்ட ஜனங்களாகிய நம்மளை பற்றி அவர் பிதா கிட்ட, என் பிள்ளைங்களை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க, இவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, இவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறார். ஏன் இந்த காரியத்தை அவர் தேர்ந்தெடுத்தார்? உலகத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்துலையும் ஊழியம் செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த வழியிலாம் நம்ம பிள்ளைங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய சிலுவையில் நம்ம அடித்து ஒருத்தர் உங்களை மரணத்துக்கு கொண்டு போன சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும், அவங்கள தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் இயேசுவானவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு, என் சகோதரன் எனக்கு ஏதாவது எனக்கு இடரெல்லாம் ஏதாவது செஞ்சிட்டா நான் எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 18:21 சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 770 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 770 முறைனா எத்தனை முறைன்றதை பார்த்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன காரியங்களுங்க கூட மனஸ்தாபப்பட்டு
சர்ச்சிலையும் சரி வெளியிலையும் சரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வுகளோட அப்படியே அவங்கள பார்க்குறோம். ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு தப்பு செஞ்சதை விட அந்த மனுஷனை வந்து குற்றவாளின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் பொழுதுதாங்க அவன் வந்து ரொம்ப வேதனைப்படுறான். அவன் செஞ்சப்போ கூட அந்த தவறை வந்து அவன் மறந்துடுறான். ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோன்னு போயிட்டான். ஆனால் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து அவங்கள ஒரு குற்றவாளியாக பார்க்கும் பொழுது இந்த தவறு வந்து அதிகமாக அவனுடைய இருதயத்தில் வருது. அதாவது ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்களேன், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஆகும்னா பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க மேலே ஒரு கோபம் தான் வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கணவனோ மனைவியோ சண்டை போட்டுட்டாங்க, ஒரு நாள் 2 நாள் பேசாமல் இருந்து பாருங்களேன், உள்ளே வரும் பொழுதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். அப்போ என்ன ஆகுது, பகை உணர்ச்சி அதிகமாக வருது. ஆனால் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அநேக பேர் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸில் போய் நிற்க மாட்டாங்க. எத்தனையோ வந்து கோர்ட்டில் வந்து ஃபுல்லாக கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் நிற்கிறாங்க. மனசு ரொம்ப உடையுது. ஏன்னா ஒருத்தரை மன்னிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு சிலுவையில் தொங்கி நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. மீண்டும் மீண்டும் ஏன் அவங்கள நம்ம மன்னிக்காமல் எனக்கு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள காயப்படுத்துகிறோம். நம்ம எப்போயெல்லாம் காயப்படுத்துகிறோமோ அப்போயெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயேசுவை வந்து மறுபடி சிலுவையில் அறைகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம். ஆனால் உட்காந்துருக்கிற நம்ம மற்றவங்களை மன்னிக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவரை வந்து மறுபடியும் சிலுவையில் அறையப்படுறோம். அப்போ அவரை வந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாமையே போயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இருதயத்தில் வந்து குற்றப்பட்டவர்களாய் எல்லாரையும் மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் வந்து நம்மளோட சகோதர சகோதரிகளை நேசிக்கணும். வந்து அடுத்தவங்களை நேசிங்க. அப்படி நேசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குற்றம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா பாவிகளை தேடி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதுக்காகத்தான் நம்மளை வந்து அவரை வந்து ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவங்கள குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கிறதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. பாவிகளை நேசிக்கிறார், பாவிகளை தேடி தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாவிகளாக இருக்கிறவங்க கிட்ட இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும். அவங்கக்கிட்ட கசந்து பேசக்கூடாது, கடுமையாக பேசக்கூடாது. நம்ம மட்டும் பரிசுத்தவனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா விபச்சார ஸ்திரீயை நம்ம வசனத்தில் படிச்சிருக்கோம். விபச்சார ஸ்திரியை எல்லாரும் கல்லறியப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன வந்து கேட்டிருக்கிறாரு, உங்களில் யார் உண்மையாக இருக்கீங்களோ அவங்க முதலாவது கல்லறிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கல்லை போட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. அப்போ நம்ம எப்படி வந்து மற்றவங்களுடைய குற்றத்தை நியாயம் தீர்க்க முடியும்? அதை உணர்ந்தவர்களாக இருப்போம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது, ஒருத்தர் மேல் அன்பாக இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே என்ன காரியங்கள் நிகழ்கிறதுனா, கலாத்தியர் 6:22-23 ஆவியின் கனிகளாகிய 9 கனிகள் நம்மளுக்குள்ளே வருதுங்க. அப்போ 9 கனிகள் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை போல நம்மளும் உண்மையாய் நடக்க இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், அவரை போல மாறணும். யாருக்கெல்லாம் நம்மளும் ஆண்டவரை போல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் அவங்களுக்குள்ளே இருக்குதோ அவங்களெலாம் வந்து என்ன பண்ணுவோம், மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்போம், மற்றவர்கள் மேல் அன்பாக இருப்போம், மற்றவர்களை நேசிப்போம். அதாவது மத்தேயு 7:1 என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன் நம்ம வந்து யாரையுமே குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் பாவம் செஞ்சு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து மற்றவர்களுக்கு முன்பதாக கையை நீட்டி நீ குற்றவாளின்னு சொல்லும் பொழுது நமக்கு முன்பதாக நம்மளுடைய பெருவரல் என்ன ஆகுதுன்னா நமக்கு நேராக நீட்டப்படுகிறது. எல்லாரும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆள்காட்டி விரலுக்கு நேராக வந்து நீங்கள் இருப்பீங்க, ஆள்காட்டி விரலுக்கு முன்னாடி இருக்கிற கட்ட விரல் வந்து யார் குற்றப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அப்போ முதலாவது ஒருத்தரை கையை நீட்டுறதுக்கு முன்னாடி நீ குற்றவாளியாக இருந்து தான் இன்றைக்கி வந்திருக்கிற, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது,
உன்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரங்களையும் நினைக்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு விடுதலையோடு நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி விசுவாசிக்கணும். ஒருத்தவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவங்கள காயப்படுத்தும் பொழுது உண்மையாகவேங்க அவங்களோட இருதயம் அவ்வளோ உடைக்கப்படுது. தெரியாமல் பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் மன்னிக்கக்கூடாது? தேவன் அப்படி தாங்க சொல்கிறார், மன்னிங்க, மற்றவங்கள நேசிங்க, அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நாமும் மற்றவங்களை மன்னிக்கிற இருதயத்தோடு நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கிறார். யோவான் 20:23 எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருப்பதாக. அப்போ நம்ம ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவமும் மன்னிக்காமல் தான் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்கள நேசிக்கணும். உலகப்பிரகாரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்ககிட்ட போனால் நம்மளுடைய குறைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லி முடித்த உடனேயுமே அவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து யார்ட்டையாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிங்க. தயவுசெய்து அந்த குற்றத்தை வந்து அப்படியே பப்ளிசிட்டி படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் மன்னித்து அந்த பாவத்தை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்து ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க. அப்போம்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, இவங்கக்கிட்ட போய் சொன்னால் இந்த காரியத்துக்காக ஜெபிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, நம்மளை விட அவங்களுக்கு தெரியுது ஏசப்பா வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி. அவங்கள ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்ன்றது அவங்களுக்கு தெரியுது. விடுதலை கொடுக்குற தெய்வம் யார் அப்படின்னா இயேசுவான ஆண்டவர் தான். அவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி இவங்களுடைய காரியத்துக்கு நீங்கள் ஆண்டவரே வெற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும் எப்பயுமே. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்மளுடைய நிந்தைகளுக்காகவும் சிலுவையில் அன்றே அடிக்கப்பட்டார். நம்ம எப்பொழுதுமே குற்ற உணர்வு உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு இன்னைக்கு எவ்வளோ தூரம் என் பாவம் மன்னிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல அப்படியே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்குறோம். ஆனால் இதே உணர்வு வந்து மற்றவங்க பாவத்தை வந்து குற்றப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.